திருப்பார்கடலை கடைந்த புராணம். சாபம் மற்றும் சக்தி இழப்பு. ஒரு முறை துர்வாச முனிவர் தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் விலைமதிப்பற்ற ஒரு மாலையை கொடுத்தார். அகந்தையால் இந்திரன் அந்த மாலையை சரியாக மதிக்காமல் தன் யானையான ஐராவதத்தின் மீது போட்டான். ஐராவதம் அதை தரையில் போட்டு மிதித்தது. இதை கண்ட துர்வாசர் கோபமடைந்து, செல்வ செழிப்பால் உண்டான அகந்தையால் நீ மரியாதையை இழந்தாய். எனவே அனைத்து தேவர்களும் தங்கள் பலத்தையும் செல்வத்தையும் இழப்பீர்கள் என்று சாபமிட்டார். சாபத்தின் விளைவாக தேவர்கள் தங்கள் பலத்தையும் அழியா தன்மையையும் செல்வத்தையும் இழந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அசுரர்கள் தேவர்களை தோற்கடித்து மூவுலகையும் கைப்பற்றினர். தேவர்கள் தங்கள் நிலை குறித்து பிரம்மாவிடம் முறையிட பிரம்மா அவர்களை திருமாலிடம் செல்லுமாறு கூறினார். தேவர்களின் துயரத்தை கண்ட விஷ்ணு, தேவர்களும் அசுரர்களும் இணைந்து திருப்பார்கடலை கடைவதன் மூலம் அமிர்தம் கிடைக்கும், அதை அருந்தினால் நீங்கள் மீண்டும் பலம் பெறுவீர்கள் என்று வழிகாட்டினார். அமிர்தத்தை பெறுவதற்காக அசுரர்களுடன் சமரசம் செய்து கொண்டு கடலை கடைவதற்கு உதவுமாறு தேவர்கள் கேட்டுக்கொண்டனர். அசுரர்களும் அமிர்தத்தின் ஆசையில் இதற்கு ஒப்புக்கொண்டனர். மந்தர மலையை மத்தாக பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது. வாசுகி என்ற மாபெரும் பாம்பை கயிறாக பயன்படுத்தினர். வாசுகியின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்து கொண்டு கடலை கடைய தொடங்கினர். மந்தரமலை கடலில் மூழ்காமல் இருக்க மகாவிஷ்ணுவே கூர்ம அவதாரம் எடுத்து மலையை தன் முதுகில் தாங்கினார். கடலை கடைந்த போது முதலில் வெளிவந்தது ஆழகால விஷம். அதன் வெப்பமும் வீரியமும் தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் ஓடினர். இந்த விஷம் உலகையே அழிக்கும் சக்தி உடையதாக இருந்தது. உடனே அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தனர். உயிர்களை காக்க விரும்பிய சிவபெருமான் அந்த பயங்கரமான விஷத்தை எடுத்து பருகினார். பார்வதி தேவி தன் கணவர் சிவனை காக்க அவரது கழுத்தில் அழுத்தி விஷம் உள்ளே செல்லாமல் அங்கே நிலைக்க செய்தார். இதனால் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. விஷம் நீங்கிய பிறகு கடலை கடைவது தொடர்ந்தது. பல்வேறு விலை மதிப்பற்ற பொருட்கள் வெளிவந்தன. காமதேனு, வெள்ளை நிற குதிரை, இந்திரனின் யானை, விஷ்ணுவின் மார்பில் இருக்கும் ரத்தினம், அழகிய தேவ பெண்கள், செல்வத்தின் தெய்வம், மருத்துவத்தின் கடவுள் அமிர்த கலசத்துடன் வெளிவந்தார். இறுதியாக தனவந்தரி அமிர்த கலசத்துடன் வெளிவந்ததும் தேவர்களும் அசுரர்களும் சண்டை மூண்டது. அசுரர்கள் அமிர்தத்தை பிடுங்கிக் கொண்டனர். உடனே மகாவிஷ்ணு உலகை காக்க மோகினி என்ற அபூர்வ அழகிய வடிவத்தை எடுத்தார். மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவளிடமே அமிர்தத்தை பங்கு வைத்து கொடுக்குமாறு கேட்டனர். மோகினி முதலில் தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கினார். அசுரர்கள் ஏமாற்றப்பட்டனர். அமிர்தத்தை அருந்திய தேவர்கள் மீண்டும் பல பெற்று அசுரர்களை தோற்கடித்து தங்கள் இழந்த பதவியை மீண்டனர். கடவுள் ஒரு துணையாக இருந்து இறுதியில் வெற்றியை அளிப்பார். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.